சுவை புதிது. உணவே மருந்தாகும், உணவே மருந்தாகும், உண்டால் சுகமாகும், உடலும் வளமாகும், உடலும் வளமாகும். சுவை புதிது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருப்பது கருப்பு கவுனி பனை ஓலை கொழுக்கட்டை. அதுக்கு உண்டான பொருட்கள் இங்கே வைத்திருக்கிறேன். 2 கப்பு கருப்பு கவுனி மாவு, 1 கப்பு பனை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் சுக்கு தூள். இவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதலில் 1/2 கப் தண்ணீர், இதில் 1 கப்பு கருப்பட்டி தூளை கொதிக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சமையல் செய்யும்போது சில இடைவெளிகள் கிடைக்கும், பயனுள்ள முத்திரைகளை செய்யலாம். இப்போது பனை வெல்லம் தண்ணீர் சேர்த்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கொதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிடங்கள் ஆகும். இந்த 5 நிமிடங்களில் நம்ம ஒரு முத்திரை கற்றுக்கலாம். இதுதான் வர்ண முத்திரை என்று சொல்லக்கூடிய முத்திரை. நாம் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் முத்திரைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதற்கென்று ஒரு மன ஒருமைப்பாடோடு அதுக்குரிய அந்த காலங்கள் அந்த நேரங்களில் செய்தோம் என்றால் அது அபரிதமான ஒரு பலனை நமக்கு தரும். இது நீங்கள் ஓய்வாக இருக்கும்போதோ அல்லது பேருந்துகள் பயணம் செய்யும் போதோ நீங்கள் இதை செய்யலாம். 30 நிமிடங்கள் தொடர்ந்து செய்தால் இது உடலில் என்ன மாற்றங்களை உண்டு பண்ணும் என்றால், உடலில் பெரிய ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். ரத்தத்தை முதலில் சுத்தப்படுத்தும், உடலில் நீர் தன்மையை கூட்டும், உடலில் உஷ்ணம் குறையும், அஜீரணம் நமக்கு குறையும். கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் நம்ம இந்த கொழுக்கட்டை பனை ஓலை கொழுக்கட்டைக்கு தேவையான கருப்பு கவுனி அரிசி மாவு, சுக்குப்பொடி, ஏலக்காய் தூள் இதெல்லாம் கலந்து அந்த வடிகட்டிய கருப்பட்டி பாகில் இப்பொழுது கலக்கப் போகிறோம். இதில் நம்ம இப்போ ஏலக்காய் தூள் போடுறோம், சுக்கு பொடி கலந்துக்கிறோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு, கருப்பு கவுனி மாவு, அதையும் போட்டு நம்ம இதில் இப்போ கிண்டிட போகிறோம். கருப்பு கவுனி அதனுடைய தவிடு கருப்பாக இருக்குது. இந்த கருப்பு தான் இந்த கருப்பு கவுனியுடைய மிக சிறப்பு தன்மை உள்ளது. இந்த கருப்பு கவுனி, இந்த கருப்பு தவிடானது என்ன பண்ணுதுன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பொருள் இருக்கிறது. இது நமது உடல் செல்லில் உள்ள சிதைவுகளை தடுக்கிறது. மேலும் இதில் அபரிதமான நுண்ணூட்டச்சத்துக்களும் வைட்டமின்கள் என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்களும் நிரம்ப இருக்கிறது. இப்பொழுது இந்த கொழுக்கட்டை மாவை பனை ஓலையில் வைத்து அவிப்பதற்கு தோதுவாக இந்த மாவை உருட்டி கொள்கிறோம். இப்பொழுது பனை ஓலை வெட்டி வச்சுக்கிறோம். இதனுடைய அளவு 2 அங்குல அகலமும் 6 அங்குல நீளமும் இருக்குமாறு நம்ம அதை வெட்டி வச்சுக்கணும். இப்போ அதில் நம்ம மாவு, கொழுக்கட்டை மாவை அந்த பனை ஓலையில் வைக்க போகிறோம்.
இப்போ அந்த பனை ஓலையில் இந்த கொழுக்கட்டை மாவை வச்சு நீராவியில் அவிக்க போகிறோம். இப்போ கொழுக்கட்டை இந்த அவிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கும். இந்த 2 நிமிஷத்தில் ஒரு பயனுள்ள தகவலை சொல்லிடலான்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய கருப்பு கவுனி எல்லோரும் அதில் உள்ள கருப்பு கலரை பார்த்துட்டு யாருக்குமே அது பிடிக்கல அந்த கலரு. ஆனால் இந்த கருப்பு கவுனி வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்களும் மன்னர்களும் சாப்பிட்ட ஒரு அரிசி இது. ஏன்னா இதில் நுண்ணூட்ட சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள், இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாமே இதில் இருக்குது. அப்போ இதனுடைய பலன் என்னென்னா, இது முக்கியமாக சர்க்கரை நோயை குணப்படுத்துது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வாயு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும், வாயு, வயிற்று வலி, அது போன்ற எல்லா பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுது. ஆமாம். அப்போது இந்த கருப்பு கவுனி நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கி அந்த உடலில் உள்ள செல் சிதைவுகளை இது தடுக்கு. அதுபோல் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி மட்டும் இல்லை, நம்மள்ட கொழுக்கட்டை வந்து விதவிதமாக செய்யலாம். இன்றைக்கி மக்கள் ஏன் இந்த துரித உணவை நோக்கி அவங்க பயணம் பண்ணுறாங்கன்னா, எல்லாம் வெரைட்டியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டு அதை உடம்பை கெடுத்துக்கிறீங்க. அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் நம்மளுடைய அரிசிகளே வந்து 100 விதமான அரிசிகள் இருக்குது, சிவப்பரிசி. அப்போது இந்த அரிசிகளை வந்து நம்ம கொழுக்கட்டையாக 100 விதமான கொழுக்கட்டையாலே பண்ணலாம். இதில் கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, இது போல் வந்து 100 விதமான வெரைட்டி இல்லைன்னு யாரும் தவறாக நினைக்காதீங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி மட்டும் இல்லை, விதவிதமாக இந்த கொழுக்கட்டையில் பண்ணலாம். இப்போ அந்த கொழுக்கட்டை அவிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி வெளியே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொழுக்கட்டை மனம் வந்துடுச்சு. ஒரு பொருள் நமக்கு எளிமையாக அது உடலில் சேரணும்னா அதனுடைய சுவை, மனம் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் அந்த மனம் வந்துடுச்சு. அதனால கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கொழுக்கட்டை பார்த்துடலாமா? இப்போ கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இது கொழுக்கட்டை தயாரானதுன்றது இதனுடைய கலரில் இருந்தே தெரியுது, இதனுடைய நிறத்தில் இருந்தே தெரியுது. ஆமாம். அப்போது இதனுடைய மனமும் நல்ல நமக்கு தெரியுது. இப்போ இந்த கொழுக்கட்டை நல்ல மனம் வந்துடுச்சு. நான் மணந்து பார்க்குறேன். கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள்லாம் இதை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 15 நிமிடங்களாக இந்த கொழுக்கட்டை செய்கிறத பார்த்துட்ருக்கீங்க. ஆனாலும் உங்களால் இதை சுவைக்க முடியாது. இதை சுவைக்கக்கூடிய பாக்கியம் நமது இந்த புகைப்பட ஒளிப்பதிவு கலைஞர் கொடுக்குறேன். அவர் இப்போ இதை வாங்கி சுவைச்சு பார்த்துட்டு சொல்லணும். பனை ஓலை நம்ம முதல்ல இந்த கொழுக்கட்டை உள்ளே வச்சு மடக்கும்போது பனை ஓலை ஆரம்பத்தில் இந்த கலரில் தான் இருந்துச்சு. இப்போது அது அவிழ்ந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை இந்த பனை ஓலை வந்து கலர் மாறி இருக்கு. அப்போது இந்த பனை ஓலையில் உள்ள சத்துக்கள் எல்லாம் இந்த கொழுக்கட்டையில் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு அனைவரும் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ சாப்பிட்லாம். கருப்பு கவுனி பனை ஓலை கொழுக்கட்டை. தேவையான பொருட்கள்: கருப்பு கவுனி அரிசி மாவு 2 கப், நாட்டு சர்க்கரை தூள் அல்லது பனை கருப்பட்டி 1 கப், ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன், சுக்குப்பொடி அரை டீஸ்பூன், பச்சை பனை இலைகள் 10. அரை கப் தண்ணீரில் நாட்டு சர்க்கரை தூள் சேர்த்து கொதித்து கரைந்ததும் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு, சுக்குத்தூள் மற்றும் ஏலக்காய் பொடி போடவும். பிறகு மாவை சப்பாத்தி மாவை விட சற்று நெகிழ்வான பதத்தில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பனை இலைகளை சுத்தம் செய்து 4 முதல் 5 அங்குலமாக நறுக்கி எடுத்துக்கொள்ளவும். அந்த இலைகளில் மாவை வைத்து மூடவும். பின்பு அதனை இட்லி தட்டு அல்லது மண் பாத்திரத்தில் வைத்து 15 முதல் 20 நிமிடம் நீராவியில் வைத்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். கொழுக்கட்டை வெந்தவுடன் ஓலைகளை மெதுவாக எடுத்துவிடவும். சுவையான கருப்பு கவுனி பனை ஓலை கொழுக்கட்டை தயார். நன்றி, வணக்கம்.